கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அருமையான எங்களுடைய ஊழியக்காரரை குறித்து சாட்சி பகிரும்படியான ஒரு வாய்ப்பை தந்த தேவனுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சுமார் 38 வருஷ காலங்களாக அவரோடு கூட இருந்த அந்த நாட்களையும் அவருடைய வாழ்க்கையின் சாட்சியையும் பகிர்ந்து கொள்வது அப்படி எனக்கு கிடைத்த பாக்கியமாக நான் நினைக்கிறேன். தொடக்க நாட்களிலே அவருடைய ஊழியத்தின் பாதைகளிலே அவருடைய அனுபவங்களை அநேக முறை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார். அதாவது சென்னை பட்டணத்திலே இருந்து அவர் அந்தமான் தீவுக்கு ஊழியத்திற்கு போன அந்த நாட்களின் அனுபவங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மிகவும் எளிமையான முறையிலே கர்த்தரை மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில் முன்வைத்து கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கூட ஆத்ம பாரத்தோடு கூட அந்த கடல் பயணங்களை குறித்தும் அங்குள்ள ஓங்கியோஸ் என மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்த நாட்களை குறித்தும் அங்கு தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே வந்த போராட்டங்களை குறித்தும் பசியோடும் பட்டினியோடும் தாகத்தோடும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், ஆத்மாக்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் அவர் செயல்பட்ட அந்த நாட்களை என்னிடத்திலே அதிகமாக அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அதன் விளைவாக அந்த ஒங்கியோஸ் இன மக்களை பற்றி அவர் சொன்ன சில காரியங்கள், அவர்கள் வஸ்திரங்கள் இல்லாமல் இருப்பார்கள், அவர்கள் மீன்களை பிடித்து அதை வேக வைத்தெல்லாம் சாப்பிட மாட்டார்கள், அப்படியே வயிற்று பகுதியை கடித்து துப்பிவிட்டு அப்படியே அந்த மீனை எடுத்து சாப்பிடுவார்கள், குளிக்க மாட்டார்கள், பக்கத்திற்கு போகவே முடியாது, அவ்வளவு நாற்றம் இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்களை போய் அந்த இடத்துல அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு அதாவது ஸ்கூல்கள் தொடங்கி அவரை படிக்க வைத்து இன்றைக்கு ஓங்கியோஸ் இன மக்கள் மத்தியிலே அந்தமான் தீவிலே சபைகள் நடக்கிறது என்பதை எல்லாம் கேட்கும்போது அது மிக எளிமையான ஒரு விஷயம் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாழ்க்கை பயணத்திலே தேவனுக்காகவும் ஒரு தரிசனத்தோடு கூட அநேகரை கிறிஸ்துவில் ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அவர் அந்த நாட்களை செலவு செய்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்ன என்று பார்க்கும்போது, அந்த தேவ மனிதனோடு கூட சுமார் 38 வருஷ காலங்கள் பயணிக்கும்படியான பாக்கியங்கள் கிடைத்தது. நாங்கள் எல்லாம் ஒரு இந்து பின்னணியிலே இருந்து வந்தவர்கள். அங்கே ஒரு வெங்கடேசபுரத்தில் இருக்கிற ஒரு சபையிலே நாங்கள் எல்லாரும் ஆராதித்து கொண்டிருந்தோம். அந்த நாளிலே பாஸ்டர் ரூபன் அவர்களும் எங்களுக்கு போதகராக இருந்தார். ஆனால் குறுகின நாட்கள் மாத்திரமே. மீண்டுமாக நாங்கள் தனியாக அவர் சபை தொடங்கின போது ஒரு 3-4 குடும்பங்கள் மாத்திரம் சேர்ந்து அந்த லிங்கராஜபுரம் பகுதியிலே நாங்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தோம். அந்த நாட்களிலே அவருக்கு ஒரு நல்ல வண்டியும் கூட இல்லை, சைக்கிளில் தான் அவர் ஊழியம் செய்வார். அந்த நாட்களில் அவரோடு கூட நானும் போய் இந்த வீடு சந்திப்புகள் காரியங்கள் எல்லாம் நாங்கள் ஈடுபடுவோம். அப்படி இருக்கும்போது சபை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. அந்த தொடக்க நாட்களிலே எங்களோடு கூட இருந்த சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் வளர்த்தினது மாத்திரம் அல்ல, ஊழியங்கள் செய்யும்படியாகவும் எங்களை அவர் கிறிஸ்துவில் நடத்தினார் என்பதை ஒருபோதும் நாங்கள் மறுதலிக்க முடியாது. காரணம் என்ன என்றால், இன்றைக்கு அந்த தொடக்க நாட்களிலே அந்த அகப்பே சபையிலே இருந்த சகோதரர்கள் அநேகர் இன்றைக்கு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனுடைய நாமத்திலே அநேகருக்கு ஆத்ம பாரத்தோடு கூட அநேகரை விசுவாசத்தில் நடத்தி கொண்டிருக்கிற செய்திகளையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்து ஸ்தோத்திரம். அவருடைய இந்த சின்ன வாழ்க்கையிலே தெய்வத்தை எவ்வளவாய் மகிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவாய் மகிமைப்படுத்துகிற
ஒரு தாசனாக இருந்தார் என்பதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகள். இன்றைக்கு சமுதாயத்திலும் வசதியிலும் பெரிய நிலைமையில் அவர் காணப்பட்டாலும் அவருடைய தொடக்க காலங்கள் எல்லாம் மிக எளிமையாக ஒரு பிளான் செய்த வாழ்க்கையாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். குறிப்பாக என்னுடைய வாழ்வில் ஒரு தகப்பனை போல அவர் கூட இருந்து அநேக ஆலோசனைகளை எங்களுக்கு சொல்லி எங்களை கிறிஸ்துவில் வழிநடத்துறது மாத்திரமல்ல, உலக வாழ்க்கையிலும் எங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை அவர் தந்தார். குறிப்பாக இப்பொழுது நான் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற இந்த வீடு அந்த நாட்களில் அவருடைய ஆலோசனையின்படி வாங்கப்பட்ட இடம்தான். உனக்கு 2 பிள்ளைகள் உண்டு, பெண் பிள்ளைகள். ஒரு வீடு நீ வாங்க வேண்டும் என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்தினார். ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி இருக்கும்போது அவருடைய ஆலோசனையின்படியும் தேவனுடைய பரம திட்டத்தின்படியும் ஒரு இடம் வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். மாத்திரமல்ல, இந்த வீடு கட்டும்போதும் வந்து நின்று ஜெபித்து கர்த்தருடைய நாமத்திலே அவர் ஜெபித்து ஆசீர்வதித்து போனார். அதனுடைய விளைவு இன்றைக்கு இந்த வீட்டினுடைய 2வது மாடியில் தான் சபையே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு எங்களை எல்லாம் கிறிஸ்துவில் வழி நடத்தின ஒரு மாமனிதன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த நாட்களில் சபை எப்பொழுது தொடங்க பிளான் செய்தாரோ அப்பொழுதே அவருடைய வாழ்க்கையிலே பெரிய போராட்டங்களையும் அவர் அனுபவித்தார் என்பதை மறுக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு வண்டி, ஒரு ஸ்கூட்டர் வாங்கினார். அந்த ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டு போகும்போது அவர் அந்த ஸ்கூட்டர் ஆக்சிடெண்ட் ஆகி வலது காலினுடைய எலும்புகள் உடைந்து அந்த நாட்களில் மிகுதியான வேதனையின் பாதையிலே அவர் போய்கொண்டிருந்தார். ஆனால் விசேஷம் என்ன என்று கேட்டால், அவ்வளவு வேதனையின் பாதையிலும் அவர் போய்கொண்டிருக்கும் போதும் ஊழியத்தில் எந்த விதமான ஒரு குறைவையும் வைத்திருக்க மாட்டார். கால் நொண்டி கொண்டு அவர் அந்த ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று வீடு சந்திப்பை நடத்தி அவர்களுக்கு பைபிள் ஸ்டடிகளை எடுத்து உற்சாகப்படுத்தி அவர் செய்வார் என்பதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகள். மாத்திரமல்ல, அந்த தொடக்க நாட்களிலே அவரோடு கூட இருந்த எங்களை ஊழியம் செய்வதற்கு மிகுதியாக உற்சாகப்படுத்தினார். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பிரேயர் செல்களை நிறுவி அந்த பிரேயர் செல்களில் போய் நாங்கள் அங்கே அநேகரை ஒன்று கூட்டி வேதப்பாட வகுப்புகளை நாங்கள் நடத்துவோம். அந்த ஒரு 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 ஆசிரியரை போல நாங்கள் மாணவர்களாக அவரோடு கூட இருந்து அவர் சொன்ன நல்ல ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு அந்த ஊழியங்களை எல்லாம் அந்த நாட்களிலே செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அதனுடைய பலன் இன்றைக்கு நாங்களும் அந்த மாடல்களை பின்பற்றி அநேகரை விசுவாசத்தில் நடத்துவதற்குரிய பாக்கியங்களையும் கிருபைகளையும் தேவன் எங்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறார். ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தொடக்க நாளிலே அவர் சபை தொடங்கின அந்த நாளிலே நான் உலக பிரகாரமான வேலைகளை செய்து கொண்டிருந்தேன் கொஞ்சம் தூர இடத்துல. அப்படி இருக்கும்போது ரூபன் பாஸ்டர் ஆக்சிடென்ட்டில் மரித்து விட்டார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த செய்தி வந்த உடனே எனக்கு சபை தொடங்கி 3-4 குடும்பங்கள் மட்டும்தான் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த செய்தி என்னை மிகவும் பாதித்தது. நான் வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவருடைய வீட்டிற்கு நான் வரும்போது அவருக்கு ஒன்றுமில்லை, ஆக்சிடெண்ட் ஆகவே இல்லை, யாரோ ஒரு புரளியை கிளப்பி விட்டிருக்கிறார்கள். அவரை கட்டி பிடித்து கண்ணீரோடு கூட அழுது என்னை நான் தேற்றி கொண்டேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் எனக்கு திருமணம் நடந்த அந்த காலகட்டங்களிலும் அநேக ஆலோசனைகளை தந்து என்னுடைய திருமணத்தை முன்னின்று நடத்தினதும் கூட அவர்தான். அதெல்லாம் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. இன்றைக்கும் கூட நானும் பல இடங்களிலே போய் தேவனுடைய செய்திகளை எல்லாம் சொல்லுகிறேன், கொடுக்கிறேன், தேவ செய்தியை கொடுக்கிறேன். வெளிநாடுகள் போயும் அரபு நாடுகளெல்லாம் போய் தேவ செய்திகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் எந்த இடத்திலும் போகும்போது கிறிஸ்துவில் உங்களை நடத்தினவர்களை மறக்காதீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அவரிடத்திலே போய் ஜெபித்து பிறகுதான் நான் செய்தியோடு கூட அந்த தேவனின் ஆசீர்வாதத்தோடு கூட அந்த
சபைகளிலே போய் செய்தியை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அவருடைய அந்த மாடலை பின்பற்றியதன் விளைவாக நாங்களும் ஒரு சில இடங்களிலே சபைகளை தொடங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தனிப்பட்ட முறையிலே அவரோடு கூட அதிக நேரங்களை செலவு செய்ய கர்த்தர் உதவி செய்தார். விசிட்டிங் எல்லாம் போய் வெளியே வரும்போது சுமார் 10 மணி, ராத்திரி 11 மணிக்கு வரைக்கும் நாங்கள் நின்று அநேக சபையின் காரியங்களை பேசி அதிலிருந்து நல்ல ஒரு ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி முன் செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இப்பொழுதும் அவரிடத்திலே பேசிவிட்டு நாம் வெளியே வரும்போது உள்ளம் குளிரும்படியான ஒரு சந்தோஷமான நிலைமையை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். விசுவாச வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல போதகர், ஆத்ம பாரம் உள்ள ஒரு தெய்வ மனுஷனோடு கூட அடியனுக்கும் அந்த உறவு ஐக்கியம் கிடைத்ததன் விளைவாக இந்து பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தில் வந்த நானும் இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையான ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் இந்த சாட்சிகளை கேட்டு அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய சபைக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.